நிஜமாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணியுடைய நிலமை கொஞ்சம் பரிதாபமான நிலமை தான். விஜயாவை பொறுத்த வரைக்கும் தலையில் தூக்கி வச்சு ஆடி பணம் இல்லைன்னா பொதுகடின்னு தூக்கி கீழே போட்டது மட்டும் இல்லாமல் இப்போவே அவங்க குறுக்கு வழியில் இன்னொரு விஷயத்தையும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியும் குழந்தை கிடையாது ரோகிணிக்கும் மனோஜுக்கும். மனோஜுக்கு இந்த ரோகிணி ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணான்னு சொல்லி அவள்கிட்ட எப்படியாவது விவாகரத்து கேட்டு அவளை துரத்தி விட்டு நம்ம மனோஜுக்கு அவன் படித்த படிப்புக்கு அவனுக்கு இப்போ ஷோரூம் வேறு இருக்குது, பணக்கார பிள்ளையாக பார்த்து கட்டி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய பாசமாக இருந்ததெல்லாம் ரோகிணியோடைய மனசு மேலேயோ ரோகிணி மேலேயோ கிடையாது, எல்லாம் ரோகிணியோட பணத்து மேலே தான். அப்போ அவங்களுடைய நிஜ பாசம் மொத்தமாகவே பார்த்திங்க அப்படின்னா மனோஜ் மேலே ஜாஸ்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை மேலே கொஞ்சம், அப்புறம் ரவி மேலே கொஞ்சம். இவங்களை தவிர அவங்களுக்கு யாருமே முத்து, மீனா, ஸ்ருதி யாருமே நம்ம உறவு நம்ம வீட்டு பிள்ளைங்க அப்படின்னா நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற நிலமையில தான் இருக்காங்க. அதில் இப்போ இந்த நீத்து வேறு இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ருதி பண்ண வேலையில் ரவி நம்ம ரெஸ்டாரண்ட்டை விட்டு போனால் நிறைய பிரச்சனையாகிடுங்கிறத யோசிச்சு இன்னும் 2 ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறோம், 4 ரெஸ்டாரண்ட்டுக்கும் சேர்த்து இவரை ஒர்க்கிங் பார்ட்னர் ஆக்க போகிறோம் அப்படின்னா ஸ்ருதி இப்போ திருன்னு முடிக்கிறாங்க. நம்ம ஹோட்டல் ஆரம்பிக்கலாம்னு நினச்சா இந்த பிள்ளை ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்கதுன்ட்டு அந்த கலைப்புறம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுதே எவ்வளோ ஆகும், 2 கோடி ஆகுமானா 20 கோடி ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. 20 கோடி ஆகுமா அப்படின்னு வாயை பிளந்துட்டு ஸ்ருதியும் பணக்கார பிள்ளை, மீனா முத்துவை பற்றி நம்ம கவலை இல்லை. அப்போ மனோஜுக்கு ஒரு பணக்கார பிள்ளை வேணும்னா இந்த ரோகிணியை கழட்டி விட்டுட்டு மனோஜை நீத்து கூட கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு இவங்க முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு முதல்ல நீத்து ஒத்துக்கணும், ஆனால் அதை பற்றிலாம் இவங்களுக்கு கவலை இல்லை. எதையோ யோசிச்சு இப்படி திரும்பி கற்பனை பண்ணி பார்த்தா நிஜமாவே ஜோடியாக அவங்க கல்யாணம் முடிஞ்சு வர மாதிரிலாம் அவங்க யோசிச்சு சந்தோஷப்பட இவங்க இந்த மாதிரி தான் யோசிப்பாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரோகிணிக்கு இப்போ மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ரோகிணி மகேஷ்னு சொல்லிகிட்டு இருக்க பணம் இருக்குங்கிறதுனால நீத்து கூட பேச விட்டால் இவரும் மனோஜும் நீத்துன்னு பேச ஆரம்பிச்சிடுவார். ஏற்கனவே ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர்கிட்ட கூட செம்மையாக ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தவர் தான் அவர். நீங்கள் எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கீங்க, சிக்கன் இருக்கீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி கடலை போட ஆரம்பித்தார் அப்படின்னா இப்போ ரோகிணி என்ன செய்கிறதுனே தெரியாமல் இன்னும் பெரிய வில்லத்தனங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஏதாவது செஞ்சு தான் ஒரு படுகொலியில் மாட்டிக்கிறதே வேலையாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா சொல்லியிருக்க பொய் அத்தனை பொய். இதில் இந்த பொய்யை தாண்டி இன்னமும் அந்த கிறிஸ்துங்கிற பையனை வச்சு வரக்கூடிய பொய்கள் ஒரு பக்கம். இதில் அந்த 30 லட்ச ரூபா பணத்துக்கு அந்த ஆளை பிடிச்சி உள்ளார போட்டாங்க, பணம் இன்னும் திருப்பி வரல. பணம் வந்தால் அது ஆளுக்கு 10 லட்சமாக பிரித்து இவங்களே ஏதாச்சும் பண்ணலாம், அதையும் பண்ணலங்கிற மாதிரி பல கேள்விகள் பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ இத்தனை ட்விஸ்ட்டு கடையில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இல்லை இது முன்ன மாதிரி இல்லைங்க, அந்த கதை கொஞ்சம் ஐயனார் துணை இதை விட பெட்டராக இருக்குன்னா நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் சிறகடிக்க ஆசையில் நிறைய விஷயங்கள் கதையில் அது மாதிரி ஜாலியாக போகுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் முன்னாம அளவுக்கு ஒரு விறுவிறுப்பு இருக்கலாமோன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இடம் பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.